ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் இதயத்தில் மலர்ந்த மலர்ச்சுடராய் விற்றிருக்கும் சாயி ஈஸ்வரனின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஒரு முறை சுவாமி ஒரு ஏழை முஸ்லிம் குடும்பத்தை ஒரு நேர்காணலுக்கு அழைத்தார். அவருடன் மற்றொரு இந்து நபரும் இருந்தார். அந்த குடும்பத்தில் ஒரு சிறுவனும் இருந்தான். அவனது 2 நெருங்கிய நண்பர்கள் மெக்காவிற்கு புனித யாத்திரை சென்று விட்டனர். ஆனால் அவனது பெற்றோரால் அவனை அனுப்ப முடியாததால் அவர்கள் அவனை பாபாவை பார்க்க அழைத்து வந்து விட்டார்கள். அதனால் அவன் மனமுடைந்து போனான். பின்னர், சரி, நீ மெக்காவிற்கு போக விரும்புகிறாயா என்றார். சிறுவன் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கி விட்டான். சுவாமி மற்றவர்களிடம் பேசி முடித்ததும் மறுபடியும், நீ உண்மையிலேயே மெக்காவிற்கு போக விரும்புகிறாய் இல்லையா என்றார். பின்னர் சுவாமி நேர்காணல் அறையின் சுவரை தனது கையால் தட்டினார். என்ன ஆச்சரியம்! சுவர் மறைந்து விட்டது. அதன் இடத்தில் சவுதி அரேபியாவில் இருந்த ஒரு தெரு காட்சி தோன்றியது. பார், உன் 2 நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்போது போ, உனக்கு அரை மணி நேரம் இருக்கிறது என்றார். சிறுவன் அந்த தெருவில் நுழைந்து நடந்தான். சுவர் மீண்டும் மூடிக்கொண்டு இயல்பாகவே இருந்தது. சுவாமி திகைத்து போன குடும்பத்தினரிடம் மற்றொரு அரை மணி நேரம் பேசினார். பின்னர் மீண்டும் சுவரை தட்டினார். சவுதி அரேபிய தெருக்காட்சி மீண்டும் தோன்றியது. ஆம், சிறுவன் மெக்காவிலிருந்து சில நினைவு பொருட்களை பெருமையுடன் எடுத்துக்கொண்டு நேர்காணல் அறைக்குள் திரும்பி வந்தான். 1 மாதம் கழித்து அவனுடைய நண்பர்கள் வீடு திரும்பிய போது சிறுவனின் பெற்றோர் அவர்களிடம், அவன் உங்களுடன் எவ்வளவு காலம் இருந்தான் என்று கேட்டார்கள். அவனுடைய நண்பர்கள் 2 வாரங்கள் என்று பதிலளித்தனர். ஆக பாபா அரை மணி நேரத்தை 2 வாரங்களாக மாற்றிவிட்டார். ஆம், பாபா கடவுளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? He is beyond space and time. He is omnipresent, omnipotent and omniscient. சுவாமி காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கும் பேர் இறைவன். ஆதாரம் பாலு மற்றும் திருமதி பாலு எழுதிய த டிவைன் க்ளோரி என்னும் நூல். ஜெய் சாய்ராம்.